என்னங்கய்யா, இது ஒரு பெரிய சுவாரஸ்யமாக போயிடுச்சா இல்லைங்களா? அப்போ இனிமேல் அடப்பு தோஷத்தை நம்ம முறையாக செய்து கொடுக்கறது ஒன்று. அப்புறம் ஜோதிடர்களுக்கு ஒரு நல்ல விஷயம், இறந்தவர்கள்கிட்ட நாள் குறிக்க வந்து நட்சத்திரம் குறிக்க வந்து அடப்பு தோஷத்துக்கு காசு வாங்காதீங்க. அது உங்கள் வீட்டுடைய பிரேத சாப நிவர்த்தி ஆகுங்கன்னு. ஜோதிடர் காசு வாங்க வேண்டாம், நான் வாங்கிறதில்ல. அவரே இறந்து போயிட்டார், அவர் காசை வாங்கி அரிசி பருப்பு சோறாக்கி குழம்பு வச்சு சாப்பிட்டா நமக்கு தானே பிரேத தோஷம். என்னங்கய்யா, அவரே அந்த ஆத்மா சாந்தி ஆயிடுச்சு. அவர்கிட்ட இருந்து 100 ரூபாய் வாங்கு, அதுக்கு ஒரு வழி இல்லாதவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அதில் ஒரு தர்மம் பண்ணிட்டு செய்யுங்கிற நான். ஏன்னா வாங்காதீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தொழிலே அதுதான்ருவாங்க. இருந்தாலும் அதில் ஒரு தர்மம் பண்ணிட்டு பையங்கிறாங்க. ஏன்னா தர்மங்கள் செய்ய செய்ய கருமங்கள் குறையுமா? தீரும்னு எந்த புக்கிலும் இல்லை. கரெக்டுங்களா ஐயா? தீரும்னு எந்த புக்கிலும் இல்லை. கொஞ்சம் குறைக்கல அந்த பூலோகத்தில். நம்ம சார் நம்ம 120 வருஷம் தானே ஆண்டவன் எழுதி வச்சுருக்காரு. கோயில் 5000 வருஷம் வாழுது, ஆனால் ஆத்மா 1000-2000 வருஷம் வாழுது. இந்த உடம்பு 120 வருஷம் தானே வாழுது. நல்லா யோசிச்சு பாருங்கள். சூரியன் என்ற நட்சத்திரம் முடக்குன்னு தானே சொன்னாங்க ஐயா. சூரியன் என்ற நட்சத்திரம் முடக்கு. அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் ஏன் முடக்குன்னு வச்சாங்க? அப்பாவோட உயிர் கருவோய் அம்மாவோட கர்ப்பத்தில் வச்சு அந்த 300 நாள் கிளம்பிச்சு சந்திரனுங்கிற தாய் வழி தானே வெளியில் வருதுன்னு. அதனால தானே சந்திர நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசிக்கு. ஆனால் உருவாக்குனது எந்த நட்சத்திரம்? அவர் உருவாக்க நட்சத்திரம் உங்களுக்கு இருக்குதில்லைங்க. ஆமாம், உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நட்சத்திரம்னு சொல்லுங்கள். ஆரோத்தர் அந்த விசாக நட்சத்திரத்தில் தான் கரு உருவாச்சு அவருக்கு. ஐயா நீங்கள் பிறந்த நட்சத்திரம் சொல்லுங்கள். இங்கே பாருங்க, அனுச நட்சத்திரம். இன்றைக்கி தான் அவர் வெளியே வர்றாரு. புரிஞ்சுங்களாம்மா? உருவாக்குறது அப்பாவுடைய நட்சத்திரத்தில், ஆனால் தாய் சுமந்து வெளியே கொண்டு வரும்போது இது எனக்கு ஜாதகத்தில் கேட்குறாங்க, இது அப்பா வழி சாபமா இது அம்மா வழி சாபமானு. ஆல்ரெடி அது 2 பேர்த்தோட சாபம் தான். அது கர்மா வாங்கிட்டாங்க. சந்திரன் தாய் வழி கர்மா வாங்கிருச்சு. இந்த 2 கர்மாவும் சேர்ந்து ஒரு குழந்தைய உருவாயிருச்சு. உருவாகி வெளியில் வரும்போது உருவாக்குறது உயிர் சக்தி வந்து அப்பா கொடுத்தது. 10 மாதம் சுமந்த பனிக்கூடத்துலேருந்து ரத்தத்தை கொடுத்தது குழந்தைக்கு தாய். இந்த 2ம் சேர்ந்து ஒரு குழந்தைய வெளியே வருது. இது எப்படி ஒருத்தரோட சாபம் வரும்னு கேட்குறேன். அப்பா வழி சாபமும் அம்மா வழி சாபமும் 2ம் சேர்ந்து தானே அங்கே இருக்குது. அதனால தான் உருவாக்கும் போது காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம் சிம்மத்தில் சூரியனோட வீட்டில் சத்தியும் சிவனும் அழகாக வச்சுருக்காங்க. அதனால தான் ஆண் பாதி பெண் பாதி. என்னங்கய்யா? அதாங்க ஐயா, இவங்க இந்த புண்ணிய காலத்தில் சொல்கிறாங்க. நான் என்னங்கன்னா இந்த இறந்த ஆத்மாவுக்கு ஒரு தீட்டை செஞ்சுருங்கிற. இது ஆகாதுன்னு சொன்னால் அவங்க எல்லாம் மாற்றி போகிறாங்க. இப்போ அது வேறங்க, அது இன்னொரு வீட்டு சொந்தம், அது விட்டுறலாம். நம்ம குடும்பத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு 1 வருஷம் விட்டு தானே ஆகணும். சார் உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? நீங்கள் மேசம் வந்து தலை தானே. இந்த காசியில் கயா பிண்டம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கல்லங்கய்யா. அங்கே போனீங்கன்னா பிண்டம் எவ்வளோ கொடுக்குறாங்க தெரியல? 32 பிண்டம் உருட்ட சொல்கிறாங்க. அது ஏன் 32 பிண்டம்னு கேட்டிங்கன்னா, தாத்தாவோட வம்சாவளி, பாட்டியோட வம்சாவளி, பாட்டனோட வம்சாவளி, பாட்டியோட வம்சாவளி, அண்ணன் சம்சாரம், தம்பி சம்சாரம். இதுலேயே 10 வந்துடுது. இந்த பக்கம் தாய் மாமன் சம்சாரம், இவங்களுக்கெல்லாம் ஒரு பிண்டம். இந்த பக்கம் ஆத்தா, இந்த பக்கம் அப்பாவோட கூட பிறந்தக்கு ஒரு பிண்டம். இந்த பக்கம் தங்கச்சிக்கு ஒரு பிண்டம். இந்த பக்கம் கூட பிறந்த இளைய சகோதரன் அவருக்கு ஒரு பிண்டம், மூத்த சகோதருக்கு ஒரு பிண்டம். இவங்கெல்லாம் இறந்து போயிட்டா கடைசியில் 30 பிண்டம் கொடுத்துட்டு 2 பிண்டத்தை நிறுத்துங்கன்ட்டாங்க. அந்த 2 பிண்டம் என்ன பிண்டம் தெரியுமா? உங்களுடைய யாரோ ஒருத்தர் நட்பாக வாழ்ந்திருப்பாங்க. அவர் காணாத இடத்துல போய் அனாதையாக இறந்துருப்பார். அவருக்கு நீங்கள் இளவுக்கு போயிருக்க மாட்டீங்க. அனாதையாக நம்ம குடும்பத்தில் மனநல பாதிக்கப்பட்டவங்க எங்கேயாவது போயிருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். நம்ம முன்னோர்களெல்லாம் யாருன்னு பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது. அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பிண்டம் வந்து 31. 32வது பிண்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் வளர்த்தக்கூடிய நாய்க்குட்டி செத்து போச்சுனாலோ, பறவைகள் செத்து போச்சுனாலோ, அதனுடைய உயிர் ஜீவராசிகளை பறவை, புறா, காக்கா, குருவி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, இது எல்லாம் வாயில்லாத ஜீவிகள்லாம் இறந்துட்டா இதுக்கெல்லாம் ஒரு பிரேத சாபம் அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக தர்ம பிண்டம்னு ஒன்று. இப்போ 32 பிண்டம். இந்த 32 கூட்டுங்க. வெரி குட். 5ஆம் நம்பர் கிரகத்தில் சொல்லுங்கள். புதன் எங்கே நேசம்? அப்போ மோட்சராசி எது?
மோட்ச ராசி மீனம். 12ஆம் இடம் மோட்சம், காலச்சக்கரத்துக்கு 12 மோட்சம். புதன் என்பது மகாவிஷ்ணு. அதனால தான் கயாவில் போய் எல்லா பிண்டத்தையும் பூஜை பண்ணி ஒன்றா சேர்த்தி வச்சு, மீனம் என்பது பாதம், அங்கே தான் மகாவிஷ்ணுடைய பாதம் இருக்குது. அந்த பாதத்தில் கொண்டு போய் அத்தனை பிண்டத்தை வச்சு உங்கள் நெத்தியை கொண்டு போய் வைக்கிறீங்க. அன்னையோட மோட்சம். எப்படி என்னங்க ஐயா? விஷ்ணு பாதத்தில் தான் கொண்டு போய் அங்கே வந்து கன்னி செவ்வாய் கடலும் வத்துன்னு ஒரு பாட்டு இருக்கா இல்லையா? அப்போ மீனத்துலேருந்து நேராக எங்கே பார்க்கும்? வெரி குட். அப்போ கண்ணியில் என்ன நட்சத்திரம் இருக்குது? தண்ணி நட்சத்திரம். தண்ணி அஸ்த நட்சத்திரம் இருக்குது. அப்போ அஸ்த நட்சத்திரம் அங்கே இருந்ததுனால அங்கே சீதாதேவி என்ன பண்ணுது? சாபம் விட்டதுனால அந்த தண்ணி ஊற இங்கே கன்னி செவ்வாய் கடலும் வத்தும். அதனால் கயாவில் தண்ணி இல்லை. எப்படி வத்தி போச்சு. அப்போ அந்த புதன் தான் நீசமாயிட்டார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஓட்டை போட்டதுனால, அஸ்தம் இங்கே தண்ணி இருக்கிறனால, கடல் இருக்கிற தண்ணிக்கு ஓட்டை போட்டதுனால பூரா பொத்துட்டு கண்ணிக்கு வந்துருச்சு. அதனால கன்னி செவ்வாய் கடலும் பத்து. மீனத்தில் கடல் தண்ணி இல்லை. புரிஞ்சுங்களா? அப்போ மகாவிஷ்ணு, அப்போ புதன் இங்கே நீசமானால் பாதம்ங்கிற இடத்துல விஷ்ணு பாதம்ங்கிறது அந்த அங்கே மட்டும்தான் அந்த விஷ்ணு பாதம் ஒரு பாதம் கொடுக்குறாங்க. ஒரே பாதம் தான் கொடுக்குறாங்க, 2 பாதம் கிடையாது. அந்த பாதத்தில் வச்சு எல்லா 32 பிண்டத்தையும் ஒன்றா உருட்டி இவ்வளோ பெரிய பிண்டமாக போட்டு அதில் எள்ளு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு கொண்டு போய் அப்படியே எடுத்துகிட்டு போய் விஷ்ணு பாதத்தில் வச்சாச்சுன்னால் எத்தனை பேர்த்து நினச்சி கொடுத்தீங்களோ அத்தனை பேர்த்துக்கு மோட்சம். இதை முடிச்சுட்டு அதில் ஒரு தண்ணியில் தீர்த்தம் இருக்குது, எடுத்து கொண்டு போய் அங்கேயும் பாருங்கள் ஆலமரத்து மேலே கொண்டு போய் ஊற்றிடுங்கன்னு ஊற்றுறாங்க. அங்கே தான் நடக்குது. நான் சொன்னது காலையில் சொன்ன பரிகாரம் என்னங்க? ஆலமரத்தில் ஆலமரம் வேறு அங்கே மக நட்சத்திரம் வேலை செய்யுதுங்களா? நான் காலையில் சொன்னேன்னா, அப்போ பூர்வ ஜென்மம் 5ஆம் பாவம், 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இது நட்சத்திரம் மகம், அது வந்து ஆணிலை. அப்போ விநாயகருடைய வாகனம் ஆலமரம் அரச மரம் எல்லாம் ஆள் போல் தலைச்சு அரசம் போல் வேரூன்றி எல்லாம் வாழணுங்கிறதெல்லாம் முறையாக அங்கே நடக்குது. நம்ம ஊரில் வாழை இலையில் வச்சு தர்ப்பணம் கொடுப்போம், அங்கே தேக்கு இலையில் வச்சு தர்ப்பணம் கொடுக்குறாங்க. தேக்கு இலை, ஆலை இலை சின்னது அது வச்சுருக்கலாம், தேக்கு இலையில் அந்த ஈக்கியாக குத்தி கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். ஆமாம், அதில் நல்லா பாருங்கள், அங்கே கோதுமை மாவில் தான் பிண்டம் கொடுக்குறாங்க. அப்போ என்ன காரணம்னா, நான் அங்கே ஒரு பரிகாரம் எடுத்தேன். சூரியன் தான் உருவாக்கப்பட்டது கர்மாவை. அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் தான் கர்மா. அதனால் சூரியனுடைய தானியம் தான் கோதுமை, தேக்கலையும் சூரியன் தான், பயிரம்பாஞ்ச மரம் சூரியன். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து அங்கே பிண்டம் வச்சு தந்தை வழி கர்மாவை உண்மையாக தொலைக்கிற இடம் கயா தான். அப்போ இனி உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் தானே?